நடிகர் கேப்டன் தேமுகவுடைய தலைவர் விஜயகாந்த் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இதை கேட்ட ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, விஜயகாந்தோடைய திடீர் மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நடிகர் விஜயகாந்த் மதுரையை பூர்வீகமாக கொண்டு தன் நண்பரான ராவுத்தர் மூலம் சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் ஒரு சில படங்களில் தொடக்கத்தில் நடித்தார். அவருடைய முந்தைய திரைப்படங்கள் பெருசாக ஓடலை. இருந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காம தொடர்ந்து படத்தில் நடிச்சிருந்த நடிகர் விஜயகாந்தோடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுலேயும் கிராமங்களில் ரஜினி கமலை விட அதிக ரசிகர்கள் விஜயகாந்துக்கு வந்தாங்க. அதன் பிறகு வெற்றியின் நாயகனாக தொடர்ந்து ஒரு வருடத்தில் நிறைய படம் நடித்து நிறைய வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக உருமாறி அங்க கடல்ல தத்தளிச்சுட்டு இருந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பல ஏற்பாடுகள் பண்ணி கடல்ல இருந்து விட்டாரு. அதுலயும் சிங்கப்பூர், மலேசியால அனைத்து கலைஞர்களையும் அழைச்சிட்டு போய் கலை நிகழ்ச்சி வச்சு அந்த பணத்துல கடல்ல இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டு எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு. அவர் போனதுக்கு பிறகு இன்னுமே நடிகர் சங்கத்துல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா விஜயகாந்த் இப்ப இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல பிரபலங்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ நடிகர் சங்கம் மட்டும் இல்லாம தேர்தலில் நின்று 2006, 2016 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், 2011, 2016 தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர்னு அரசியலையும் அவர் பல சாதனைகள் புரிந்தாரு. இருந்தாலும் அவர் அரசியல்ல தவறான வியூகங்களை எடுத்து தவறான கூட்டணியில சேர்ந்ததுனாலையும் அவருடைய உடல் ஒத்துழைக்காதனாலையும் கடந்த சில வருடங்களாகவே சிகிச்சை எடுத்து அரசியல் மற்றும் சினிமாவை விட்டு விலகி இருந்தார். இப்படிப்பட்ட சமயத்துல நடிகர் விஜயகாந்த் நவம்பர் மாதம் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து 24 நாள் சிகிச்சைக்கு பிறகு டிசம்பர் 11ஆம் தேதி குணமாகி வீட்டுக்கு திரும்பி அதன் பிறகு அவருடைய கட்சி செயற்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதன் பிறகு இன்று அதிகாலை கொரோனா பாதிப்புனால மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ஸோ மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சை பலனின்றி இன்று காலையில் விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காரு. இதை கேட்ட சினிமா பிரபலங்கள், விஜயகாந்த் மற்றும் சினிமா ரசிகர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவிலேயே சிறந்த நடிகர், சிறந்த மனிதர் விஜயகாந்த் தான். அவரை போல ஒரு நல்ல மனிதரை, நல்ல நடிகரை இதற்கு அப்புறம் பார்க்க முடியாதுன்னு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சார்பாகவும் விஜயகாந்துக்கு அஞ்சலி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ விஜயகாந்த் நடிப்பில் உங்களுக்கு கவர்ந்த உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது? விஜயகாந்திடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.